டெட் எக்ஸாம் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், சிடெட்டாக இருக்கட்டும், பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், எந்தெந்த எக்ஸாமில் சைக்காலஜி இருக்கோ அதோட சிலபஸ் எல்லாமே பொதுவாக ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சைக்காலஜியோட அடிப்படைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சிலபஸ் படிக்கும்போது நமக்கு இன்னும் எளிதாக புரியும். இந்த அடிப்படைகள் சிலபஸில் தனியாக கொடுக்கலனா கூட இதுலேருந்தும் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அதனால் நாலேஜ் டாபிக் நம்ம சைக்காலஜியோட அடிப்படையை தான் பார்க்க போகிறோம். அதில் டாபிக் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் சைக்காலஜி. உளவியல்னா என்ன, எங்கே உருவாச்சு, எப்படி வெவ்வேறு காலகட்டத்தில் அது வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சைக்காலஜியோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸஸ். சயின்டிஃபிக் ஸ்டடினா என்ன, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்தியாவில் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, ரிசல்ட் அதே மாதிரி வரணும். அப்போ தான் சயின்ஸ் அந்த கான்செப்டை ஒத்துக்கும். உதாரணத்துக்கு டெய்லி வாக்கிங் போனோம்னா நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி. அது நான் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணாலும் சரி, இங்கே உட்காந்துட்டு பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் பண்ணாலும் சரி, ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் சைக்காலஜியும் ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி, அறிவியல் ஆய்வு. எதை பற்றினது? பிஹேவியர் அண்ட் மென்டல் ப்ராசஸஸ். நம்ம மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுது, அதோட வெளிப்பாடாக நம்மளுடைய பிஹேவியர் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறது தான் சைக்காலஜின்றது. மென்டல் ப்ராசஸஸ் அண்ட் பிஹேவியர், மன செயல்முறைகள், நம்மளுடைய நடத்தை. இதுதான் சைக்காலஜியோட பேசிக் டெஃபினிஷன். இன்னும் எளிதாக சொல்லணும்னா திங்க், ஃபீல், ஆக்ட். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன செயலில் இறங்குறோம், இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிக்க முயற்சி செய்கிறது தான் சைக்காலஜியோட வேலையே. சிந்தனை, உணர்வு, செயல், இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அதுதான் உளவியலோட அடிப்படை. சைக்காலஜியோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 இருக்குது. ஒன்று டிஸ்கிரைப், என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை விவரிக்கிறது. அடுத்து எக்ஸ்பிளைன், ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத விளக்குறது. அடுத்து ப்ரிடிக்ட், அடுத்து என்ன நடக்கும்ன்றத முன்கூட்டியே கணிக்கிறது. அப்புறம் சேஞ்ச், இந்த பிஹேவியரை மாற்ற முடியுமா இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியுமா. இந்த 4 தான் சைக்காலஜியோட முக்கிய 4 குறிக்கோள்கள். இதனால் யாருக்கு என்ன பலன், எதுக்கு இந்த ஆராய்ச்சி பண்ணோம், யார் பயனடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 மேஜர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று டீச்சர்ஸ். மாணவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்ற அந்த உளவியலை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறதும் அவங்க லேர்ன் பண்ணுறதும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அப்போது ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். இதனால தான் பிஎடாக இருக்கட்டும் இல்லை டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பற்றி புரிஞ்சுக்கவும் அவங்கள வளர்க்கவும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டாக்டர்ஸ். பேஷண்ட்ஸோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு சில மனச்சிக்கல்கள் இருந்தால் அது என்னென்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த சைக்காலஜி உபயோகப்படும். அடுத்தது மேனேஜர்ஸ். கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த சைக்காலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் பொதுவாக நம்மளை சுற்றி இருக்க மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சைக்காலஜி ரொம்பவே உதவும். நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த சைக்காலஜி அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிரேக்க மொழியிலேருந்தோ இல்லை லத்தீன் மொழியிலேருந்து தான் வரும். சைக்காலஜி கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்கு. சைக் அப்படின்னா சோல்னு அர்த்தம், ஆன்மா, ஆவின்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம். லோகோஸ்னால் சயின்ஸ், அறிவியல். அப்போ அது ரெண்டையும் சேர்த்தானோ சயின்ஸ் ஆஃப் சோல் அல்லது ஆன்மாவின் அறிவியல் அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த வார்த்தை ஆக்சுவலாக உருவானது 15ஆம் நூற்றாண்டில் தான். 1590 ஒரு ஜெர்மன் ஸ்காலர் ஒருத்தர் ருடால்ஃப் கோக்கல் அப்படின்றவர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மனிதர்களோட மனதை பற்றி ஆராய்ச்சி நிறைய நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ அதுக்கு பேர் சைக்காலஜி கிடையாது. அது எல்லாமே ஃபிலாசபி கீழே தான் ஆராயப்பட்டது, தத்துவவியல். ஃபிலாசபினாலே அதில் ஒரு முக்கியமான ஆள் பிளாட்டோ. இவர் ஒரு கிரீக் ஃபிலாசபர். கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடியே சயின்ஸ்லாம் அவ்வளோவா டெவலப் ஆகாத காலத்திலேயே வாழ்க்கையை பற்றி நிறைய தத்துவங்கள் சொன்னவர். அதோடு சேர்த்து இந்த மனிதர்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணார். அவர் தான் முதல்ல நம்மளோட மனசும் உடலும் தனித்தனி அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொன்னவர். மைண்ட் அண்ட் பாடி ஆர் செப்பரேட். அதே நேரம் நமக்கு நாலேஜ், அறிவு எப்படி கிடைக்குது அப்படின்றத இவர் எப்படி சொல்கிறாருன்னா, நம்மளுடைய ஆன்மா போன பிறவிலேயே எல்லா நாலேஜையும் வச்சுருக்கோம். இந்த பிறவியில் அது நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது அந்த நாலேஜை தான் நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தேவைப்படுற நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் நம்மளுடைய ஆன்மாட்ட இருக்கிற அந்த அறிவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இவர் சொன்ன தத்துவம். பொதுவாக நாலேஜ் எப்படி கிடைக்கும், நம்மளுடைய ஐம்புலன்களால் பார்க்கறது, கேட்கறது, இது மூலமாக நம்ம கேதர் பண்ணுறது தான் நம்மளுடைய நாலேஜ். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி கிடையாது, எல்லா நாலேஜும் ஆன்மாட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர். எம்பசைஸ்ட் திங்கிங் அண்ட் லாஜிக் ஓவர் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் ஐம்புலன்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. அது இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை. நம்ம யோசிச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் அப்ளை பண்ணி இந்த ஆன்மாட்டது நாலேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இவருடைய தத்துவம். அடுத்து வந்தவர் அரிஸ்டாட்டில், பிளேட்டோவோட ஸ்டூடெண்ட். இவர் பிளேட்டோவோட தத்துவத்தை ஒத்துக்கல. இவர் சொல்றது
நமக்கு வர நாலேஜ் எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் நம்மளுடைய அப்சர்வேஷனாலையும் நம்ம ஐம்புலன்களால் நம்ம பார்த்து கேட்டு உணர்கிற விஷயங்கள் ப்ளஸ் நம்மளுடைய அனுபவங்கள் அது மூலமாக தான் அறிவு கிடைக்கும் அப்படின்றது தான் இவருடைய தத்துவம். அப்போ இவர் வந்து நம்ம கேதர் பண்ணுற அறிவை நினைவில் வச்சுக்கிறோம், எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், கனவுகள் ஏன் வருது, அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட மீனிங் என்ன, மோட்டிவேஷன், ஏன் ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை செய்ய ஆசைப்படுறான், எது அவனை உந்துது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணார். அப்போது ஆதி காலத்துலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சைக்காலஜின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மாவை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அதோட பேர் சயின்ஸ் ஆஃப் சோல், ஆன்மாவின் அறிவியல். இந்த ஆன்மா எங்கேருந்து வருது, எங்கே போகுது, இது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள செய்யுது அப்படின்ற ஆராய்ச்சி தான் பெரும்பாலும் செய்யப்பட்டது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரேஷனல் சைக்காலஜி, பகுத்தறிவு உளவியல் சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இதை மெட்டாபிசிக்ஸ் கீழே தான் படிப்பாங்க. மெட்டாபிசிக்ஸ்ன்றது ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது, உணர முடியாது, தொட முடியாது, ஆனால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அதை மெட்டாபிசிக்ஸ்கில் சேர்த்துருவாங்க. உதாரணத்துக்கு டைம் பற்றின ஆராய்ச்சி, எனர்ஜி பற்றின ஆராய்ச்சி, இது எல்லாமே மெட்டாபிசிக்ஸ்கில் தான் வரும். இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த ஆன்மாவை லேபில் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சயின்ஸ்னால் அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் கொடுக்கணும்னு சொல்லி. ஆன்மாவை அப்படி எந்த டெஸ்ட்டும் பண்ணி எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. அதனால சயின்ஸ் என்ன பண்ணுது, ஆன்மாவை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நம்ம பேசாமல் மைண்டை ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி டெஃபினேஷனே மாற்றிடுறாங்க. சயின்ஸ் ஆஃப் மைண்ட், மனதோட அறிவியல். இது 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த விஷயம் நடக்குது. நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, எப்படி யோசிக்குது, ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கிறாங்க, வெவ்வேறு சுச்சுவேஷனில் வெவ்வேறு மாதிரி சிந்தனைகள் அவங்களுக்கு வருது அப்படின்னு முழுக்க முழுக்க நம்மளுடைய மைண்டை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை வருது. இந்த மைண்டுன்றது நம்ம தலைக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளா இல்லை உள்ள நடக்கிற சில செயல்முறைகள், ப்ராசஸா அப்படின்ற குழப்பம் வந்து பெரிய அளவில் வருது. இதுவே தெரியாமல் நம்ம எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போது சைக்காலஜியோட டெஃபினேஷனை திருப்பி மாற்றுறாங்க. சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு, அனுபவ அறிவியல். எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற அனுபவங்கள் கிடையாது, நம்ம மனதுக்குள்ளே கிடைக்கிற அனுபவங்கள், நம்ம யோசிக்கிறது, சிந்திக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இன்னர் மென்டல் எக்ஸ்பீரியன்சஸ், உள் மன அனுபவங்கள். இந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று சப்ஜெக்ட், நபர், நம்மளாக இருக்கலாம், நம்மளுடைய மைண்டாக இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற இன்னொருத்தராக இருக்கலாம். இன்னொன்று ஆப்ஜெக்ட், வெளியே ஒரு பொருள் இருக்கணும், த திங் எக்ஸ்பீரியன்ஸ்ட். உதாரணத்துக்கு ஒரு பட்டர்ஃப்ளையை பார்க்குறோம், அப்போ நம்ம மனசில் என்ன தோணுது, இந்த பட்டர்ஃப்ளையோட ரெக்கை ரொம்ப அழகாக இருக்குது, அது எப்படி மென்மையாக இருக்குது, எப்படி அழகாக பறந்து போகுது அப்படின்னு வெளியே இருக்கிற ஒரு பொருளை பார்த்து நம்ம மைண்டில் யோசிக்கிறோம்ல, இது ரெண்டத்தையும் வச்சு தான் இந்த சயின்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனால் இதுக்கு இன்னொரு பேர் எம்பிரிக்கல் சைக்காலஜி, அனுபவ உளவியல், சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், நனவு நிலை அறிவியல். ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கான்ஷியஸாக தெரிஞ்சே தான் பண்ணுறோம். ஆனால் இதுலேயும் சயின்ஸ் திருப்தி அடையாமல் சைக்காலஜி டெஃபினிஷனை சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர், நடத்தை அறிவியல்னு மாற்றுறாங்க. ஏன்னா பிஹேவியர்னா நம்ம நடந்துக்கிற விதம், அது பார்க்குறது ரொம்ப ஈஸி. அப்போது இதை ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணுறதும் ஈஸி. அதனால் 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிஹேவியரை தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. சைக்காலஜியோட டெஃபினேஷனே சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர்னு மாற்றிட்டாங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, mental processes equal to just responses of organism to stimuli. தூண்டல் துலங்கல் கான்செப்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒரு ஸ்டிமுலஸ், தூண்டல் தான். இந்த ஸ்டிமுலஸை நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியாக நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். அது கண் வழியாக இருக்கலாம், காது வழியாக இருக்கலாம், மூக்கு வழியாக இருக்கலாம், நாக்கு வழியாக இருக்கலாம், இல்லை தொடுதல் மூலமாக இருக்கலாம். இந்த ஸ்டிமுலஸ் நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமாக நம்மளுடைய மூளையை தொடும்போது நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். உதாரணத்துக்கு ஊசி குத்துச்சுன்னா கையை இழுத்துக்கிறோம், குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா மூக்கை பொத்திக்கிறோம், வெடி வெடிச்சதுன்னா காதை மூடிக்கிறோம். இது மாதிரி ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், இதை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு சைக்காலஜி முழு மூச்சா இதில் இறங்கிடுறாங்க. அடுத்து வருது மாடர்ன் சைக்காலஜி. 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியிலேருந்து இப்போ வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இவங்க ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வராங்க. சைக்காலஜின்றது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிஹேவியர், இது ரெண்டும் சேர்ந்தது தான். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நம்ம மைண்டுக்குள்ள நடக்கிறது, பிஹேவியர்ன்றது வெளியே நம்மளுடைய ரெஸ்பான்ஸ். அதுவும் சாதாரண பிஹேவியரில் பர்பஸிவ் பிஹேவியர், நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய உளவியல். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிஹேவியர் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உளவியல் மனிதர்களுக்கும் பொருந்தும், அனிமல்ஸ்க்கும் பொருந்தும், நார்மலான மக்களுக்கும் பொருந்தும், அப்நார்மலாக இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன வருது? ஒன்று பர்சீவிங், ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இது இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். திங்கிங், நம்ம உட்காந்து யோசிக்கிறது. ரிமெம்பரிங், ஞாபகம் வச்சுக்கிறது. எமோஷன்ஸ், அழுகுறோம், சிரிக்கிறோம், வருத்தப்படுறோம். ஃபீலிங், நம்மளுடைய உணர்வுகள். ஒலிஷன்னா நம்மளுடைய வில் பவர் வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுறது. உதாரணத்துக்கு டெட் எக்ஸாம் நமக்கு எழுத பிடிக்கல தான், ஆனாலும் இல்லை நம்ம எழுதுவோம்னு சொல்லி நம்ம வில் பவர் கொண்டு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறோம்ல, அதுக்கு பேர் தான் ஒலிஷன். இதெல்லாம் தானே மைண்டுக்குள்ளே நடக்கிற விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். பிஹேவியர் என்ன இருக்குது? ரிஃப்ளெக்ஸ், முள்ளு குத்துனா காலை எடுத்துக்கிறது. இன்ஸ்டிங்டிவ், நாய் துரத்துனா ஓடுறது. வாலண்டரி, சில விஷயங்கள் நம்மளே பிளான் பண்ணி பண்ணுறோம். எக்ஸாம் போகணுன்னா நம்ம தான் பென்னு, ஹால் டிக்கெட்டு, தண்ணி இதெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பி போகிறோம். ஹேபிச்சுவல், சில விஷயங்கள் ஹேபிச்சுவலாக நடக்கும்.
காலைல எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்குறது, குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்மளுடைய பிஹேவியர் கீழே வரும். அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பிஹேவியரையும் சேர்த்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் இன்றைய உளவியல். இந்த டாப்பிக்கை எளிதாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த சம்மரியை பார்த்துக்கோங்க. சோலில் ஆரம்பிச்சது, மைண்டுக்கு போச்சு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, பிஹேவியர். மாடர்ன் சைக்காலஜி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் பிஹேவியர். அதில் காலகட்டங்களும் இங்கே கொடுத்துருக்கு. அது முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை மேலே இருக்க பகுதியை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்கப்படும். இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அந்த கேள்விகளுக்கான ஆப்ஷன்ஸை நீங்களே சூஸ் பண்ணி சரியா தவறான்னு பார்த்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.